வெனிசுலாவிலிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவது குறித்து மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. நேற்று முன்தினம் இரவு இந்திய பொருட்களுக்கான இறக்குமதி வரியை 18% குறைப்பதாக அறிவித்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வெனிசுலா கச்சா எண்ணெயை இந்தியா வாங்க உள்ளதாக தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் 140 கோடி இந்தியர்களின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதே எங்களின் தலையாய முன்னுரிமை என பலமுறை கூறியுள்ளோம். சர்வதேச நிலவரங்களுக்கு ஏற்ப நமது எரிசக்தி ஆதாரங்களை அதிகரிப்பதை உறுதி செய்வதையே முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதனை மையமாக வைத்தே அனைத்து முடிவுகளும் எடுக்கப்படுகின்றன. வர்த்தகம் மற்றும் முதலீடு ஆகிய இரு துறைகளிலும், குறிப்பாக எரிசக்தி துறையில் இந்தியாவிற்கு நீண்டகால கூட்டாளியாக வெனிசுலா இருந்து வருகிறது. நாங்கள் 2019-20 வரை வெனிசுலாவில் இருந்து எரிசக்தி மற்றும் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்தது. அதன் பிறகு அதை நிறுத்த வேண்டியிருந்தது. மீண்டும் 2023-24 வெனிசுலாவில் இருந்து எண்ணெய் வாங்க துவங்கினோம். ஆனால் தடை விதிக்கப்பட்டதால் அதுவும் நிறுத்த வேண்டியதாக இருந்தது. எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யும் அணுகுமுறையை ஏற்ப வெனிசுலா உட்பட எந்த ஒரு நாட்டுடனும் கச்சா எண்ணெய் விநியோகம் குறித்த வணிக ரீதியான ஒப்பந்தங்களை ஆராய்வதற்கு இந்தியா தயாராக உள்ளது எனவும் அவர் தெரிவித்தார். On Venezuela again, Kadambini, we have, as I told you, there's a history of engagement with Venezuela. We have long-standing energy partnership with them, and we remain open to exploring options of availability of crude oil from Venezuela and other places depending on its commercial viability.